2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் திரும்ப வாசிச்சோம்னு சொன்னால், அவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இழந்து போன காரியத்தை அல்லது இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன நன்மையை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப 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 ஜெபிக்கணும். அடி மேலே அடி அடித்தாலும் என்ன பண்ணுமா? அம்மி நகரும். எனவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? நாம் இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி, நாம் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, அல்லது இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் திரும்ப அந்த பழைய நிலைமையை பார்க்கிலும் நம்ம என்ன செய்வார்? இரட்டிப்பாய் கொண்டு ஆசீர்வதிப்பார். ஆமேன். யோபுனுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். இழந்த போதிலும் அவன் வாயினாலும் என்ன செய்யவில்லை? தேவனை தூஷிக்கவில்லை. அவன் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தார், சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறார். என் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிற வாக்குத்தத்தம் உள்ள அறிக்கை அவர் செய்தார். அவருடைய பின்னிலைமை என்ன ஆனது? அவர் இருந்ததை பார்க்கிலும் 2 மடங்கான ஆசீர்வாதம். தொடர்ந்து விசுவாசிக்கணும். நெருக்கத்திலும், வியாதியிலும், பலவீனத்திலும், குறைவிலும், கஷ்டத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். முதலாவது எதற்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வரையும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். சிம்சோன் அப்படி தான் ஜெபிச்சார். அப்படி தானே? சிம்சோனுக்கு முடி சிரைக்கப்பட்டது, அவருடைய பலம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது. அவர் எல்லாருக்கு முன்பாக ஆமேன் ஸ்தோத்திரம் அவமானப்படுத்தப்பட்டவராய் ஆமேன் தூண்களில் கட்டப்பட்டு வைத்திருந்தார். இந்த ஆமேன் சிம்சோனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். நமக்கு பைபிளில் இடம் பத்தலை. யோவான் அதான் சொன்னார். அவர் செய்த அற்புதங்களை எழுதணும்னா வானமே கொள்ளாதுங்க. அவ்வளோ பெரிய காரியத்தை சுருக்கமாக சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம தான் விரிவாக்கி பார்க்கணும். அப்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். சிம்சோன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும், ஒரு விசை இறங்கும், ஒரு விசை இறங்கும், எனக்கு மறுபடியும் அந்த பலனை கொடுங்கன்னு ஜெபித்து கொண்டே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அதை பார்த்து சோர்ந்து போய் கொஞ்சம் ஒரு வாட்டி கூப்பிட்டான். சின்ன ஜெபம் செய்தான்லாம் கிடையாது, பெரிய ஜெபம். அவன் கையில் கிடைச்சா அவன் பயங்கரமான வேதனை கொடுத்தாங்க, அடித்தாங்க, காரி துப்புனாங்க. இயேசு கிறிஸ்துவை செய்தது போலவே கொடுமையை சிம்சோனுக்கு செய்தாங்க. அடித்து துப்பி கன்னத்தில் அறிந்து செருப்பில் எடுத்து அடித்து என்னென்ன கேவலம், கண்களை பிடுங்கி என்னென்ன கேவலம் பண்ண முடியுமோ கேவலம் பண்ணி இன்னும் கேவலமாக அசிங்கமான திட்டியிருப்பாங்க முடியும். அவ்வளவாய் அவனை நிந்தித்த போதிலும் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, திரும்ப எனக்கு தாரும், திரும்ப எனக்கு தாரும், இவர்களுடைய எல்லா சேனையை நான் அழித்து போடணும், திரும்ப தாருன்னு கேட்டு இழுத்து உடைச்சி அவன் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரிக்கும் போது கொன்றது அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் திரும்ப நம் மீது இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஏங்க தொடர்ந்து ஜெபிக்க முடியாது? நாம் இழந்த எல்லாவற்றையும் தர அவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுடையவர். நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். ஜெபத்தை விட்டுறாதீங்க. இந்த மனாசை எவ்வளோ நாள் ஜெபித்தானோ தெரியல. பசி பட்டினி, ரத்தம், தோலெல்லாம் கிழிஞ்சி, சதையெல்லாம் உறிஞ்சி, முச்செடியில், கல்லில், மண்ணில் இழுத்துட்டு போகும்போது என்ன அவன் பாலைவன மணலில் எல்லா மண் வாயில், கண்ணில், மூச்சு கூட விட முடியாத நெருக்கத்திலும் அவன் இப்படி நெருக்கப்படில் வெறும் நெருக்கம் தான் சொல்லப்படுகிறது. நெருக்கப்பட்ட கொடுமையை நம்மால் சகிக்க முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அசிரியர் மிகவும் கொடுமை வாய்ந்தவர்கள். அப்படியாய் கொடுமையும் சித்திரவதையும் அவருக்கு தரும்போதும் கூட அவர் தொடர்ந்து ஜெபித்து திரும்பவும் எருசலேமுக்கு ராஜாவாகி அவர் நிறைய காரியங்களை செய்து திரும்பவும் என்ன பண்ணார்? இஸ்ரவேலில் சகல மேடைகளையும் தகர்த்து திரும்ப ஆண்டவரோடு ஐக்கியமானார். நீங்களும் நானும் தொடர்ந்து இழந்ததை திரும்ப பெறுகிற வரை விடாமல் அப்படி ஜபத்தில் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.